ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே கூடியிருக்கிற ஜனங்களை பார்த்து, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் மனிதனால் ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை எதிர்பார்த்து மனிதனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மகிமைக்காக எல்லா வேலைகளையும் செய்கிறோம். இந்த உலகத்தில் நம்மை மற்றவர்கள் மதிக்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும், இப்படிப்பட்ட படிப்பு இருக்கணும், இப்படிப்பட்ட பொருள் இருக்கணும், நம்ம இப்படி இருந்தால் தான் மற்றவங்க மதிப்பாங்க. எல்லா காரியமும் நல்லது தான், ஆண்டவர் கெட்டது என்று சொல்லவில்லை. அதை கூட அவர் ஆசீர்வாதத்தில் தான் வைத்தார். ஆனால் ஆசீர்வாதம் என்பது வேறு, மகிமை என்பது வேறு. மனுஷனுடைய பூமிக்குரிய மகிமை வேற, வானத்துக்குரிய மகிமை வேற என்று தேவன் சொல்லுகிறார். மகிமையிலே எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருப்பதை வேத புத்தகம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், அதை நாடாமல், அப்போ தேவன் கொடுக்கிற ஒரு மகிமை இருக்கிறது, தேவனுடைய மகிமை ஒன்று இருக்கிறது. அந்த மகிமைக்காக நாம் என்ன வேலைகளை செய்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் யாரை மகிமையுடையவராக கனத்துக்குரியவராக பார்க்கிறார் என்றால், அங்கே ஒரு வீட்டில் அநேக பாத்திரங்கள் இருந்தாலும் இவைகளை விட்டு விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். அதுதான் பாருங்க, எஜமானனுடைய கையில் இருக்கிற பாத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, தேவனால் வருகிற மகிமை வேணுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். அதுதான் தேவனால் வருகிற மகிமை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தகுதி. மனுஷனால் வருகிற மகிமைக்காக நாம் நிறைய வேலைகளை செய்து விட்டோம். நாம் இனி செய்ய வேண்டியது தேவனால் வருகிற மகிமையை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வீர்கள் என்றால் நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.